Jungle. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அப்படி இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, இது வந்து DJI Osmo Mobile 2 ஓட ஒரு gimbal. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்க முடியாதவங்க ஒரு 30000 40000 ரூபாய்க்கு வந்து கேமரா வரும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கேமராவால வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கு இல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வந்து நினைப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரைஸ் என்னால போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஃபோன்லயே வந்து இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா 1080 பிக்சல்ல 60 frames per second வந்து ஒரு வீடியோ எடுத்தாலே வந்து போதும். நார்மலாக சினிமாட்டிக் ரேஞ்சில் வந்து இருக்கும். ஆனால் அந்த ஃபோனில் நம்மளால் வீடியோ எடுக்கும்போது அந்த ஃபோன் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 axis gimbal, அதாவது வந்து ஸ்டெபிலைசேஷர் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இந்த gimbal யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இனிமேல் வந்து எடுக்க போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்குது. நம்மளோட அன்பாக்சிங் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும், ரொம்பவே வந்து சேஃப் அண்ட் இதாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த gimbal வந்து நான் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து வாங்கினேன். நான் வாங்கும்போது உள்ள ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7000 rupees வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8500 கிட்ட ரேஞ்ச் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நான் வாங்கும்போது வந்து ஆஃபர் இருந்துச்சு, அதனால் வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்படி என்ன பாக்ஸுக்குள்ளே வேறு என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து வேறு எது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக எதுவுமே வந்து கொடுக்கல. gimbal மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட லுக்கை பொறுத்தளவுக்கு நல்லாவே ஒரு ப்ரீமியம் லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஐஃபோன் இதெல்லாம் வாங்கினா மேலே எந்த மாதிரி ஒரு கவர், ஒரு சிம்பிளாக ஒரு கண்ணாடி கவர் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து பெருசாக அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. பாக்ஸுக்குள்ளே பொறுத்தளவுக்கு வேறு எக்ஸ்ட்ராவாக பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்போவுமே நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. பிளாக் கலரில் ஒரு தெர்மோகோல் பாக்ஸ் வந்து இன்டீரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு கவர்டு பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. டேரெக்டாக எடுத்தோடனே வந்து அந்த DJI Osmo Mobile 2 gimbal வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கா ஜெல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிளாஸ்டிக் பர்பஸுக்காண்டி. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இதோட சார்ஜிங் பண்ணுறதுக்காண்டி. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து ஒன் டைம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நான் அது வரைக்கும் வந்து கரெக்டாகவும் யூஸ் பண்ணியும் பார்க்கல. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லாத பட்சத்தில் இருக்குது, நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேக்கில் வந்து ஒரு USB கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிம்பலை பொறுத்தளவுக்கு வந்து வைட் ஆங்கிள் அப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் எடுக்கிறது, அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ட்ரைபாட் மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் பட்டன், அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இதை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். நான் அதுக்கு வந்து மெயினாக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள ஏற்கனவே உள்ள ஒரு கேமரா ட்ரைபாட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரைபாடோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 rupees தான். ஒரு அமேசான் பேசிஸில் ஒரு ட்ரைபாட் தான். அதில் வந்து நான் முதல்ல வந்து கிம்பிளை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னா அதை வந்து நம்ம வந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் என்னோடய ஃபோன் வந்து எடுத்துக்கிறேன், Redmi Note 6 Pro. இதை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்மளோட மவுண்ட்டில் வந்து கரெக்டாக மாட்டிட்டிங்கன்னா ஃபோன் வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து இருக்காது. நம்ம இதே பொசிஷனோட வந்து மோட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து மோட்டர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேரே வந்து 3 axis gimbal. அதனால பார்த்தீங்கன்னா X, Y and Z வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கணும். அப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆன் பண்ணாலும் மோட்டருக்கு வந்து எந்த வித டேமேஜுமே இருக்காது. வாட்டி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த எக்ஸ் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மெயின் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் வந்து லோடு வந்து அதிகமாகும். அப்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்க்ரூ டைப் இது வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து க்ளீனாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்கிற இடம் அது வந்து பார்த்தீங்கன்னா இசட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இசட் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து லைட்டாக மேலேயும் கீழேயும் வந்து இழுத்து விட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் பொசிஷனுக்கு வந்து வந்துடும். இது பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes வந்து ஆச்சு. ஏன்னா கரெக்டாக அது வந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணாட்டினா வந்து மோட்டர் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால அதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நெட்லேயும் போட்டிருக்காங்க. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம்னு செஞ்சுக்கலாம். ஹவு டு ஸ்டெபிலைஸ் DJI Osmo Mobile 2 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்திருக்கு. இதே மாதிரி இந்த ஃபோன் உள்ள இந்த கிம்பலை வச்சு நார்மலாகவும் உங்களால் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா DJI Osmo Mobile 2 அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலியமாகவும் உங்களால் வந்து இந்த இதை வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியும். அந்த ஆப்பில் வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணி காட்டுறேன். அந்த ஜாய்ஸ்டிக் மூலிமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்லா ஆக்சிஸ்லேயுமே வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியும்.
இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து ஒரு சினிமேட்டிக் ஷூட் எடுக்கும்போது அழகாக வந்து ஸ்டேபிளாக வந்து காட்டும் ஒவ்வொரு வீடியோ எல்லாத்தையுமே. நான் என்னோடய ஃபோனில் அந்த DJI Osmo ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுக்கப்புறம் அதில் வந்து நான் எப்படி ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கேன் அப்படின்றது வந்து நான் சைடில் வந்து டிஸ்பிளேயாக வந்து காட்டுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா DJI அப்படின்ற Osmo ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ட்ரோன் அந்த மாதிரி நிறையவே வந்து இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிம்பிளை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிம்பிள்குள்ளே போயாச்சுன்னா வந்து இப்படி தான் வந்து வெல்கம் அப்படின்றத வந்து காட்டும். இந்த டிஸ்பிளே தான் வந்து அதுலேயும் காட்டும். நம்மளோட கேமராவை ஆக்சஸ் பண்ணி அதில் வந்து உள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் மெயினாக பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் என்னதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜாய்ஸ்டிக்கை வச்சு லெஃப்ட் ரைட் பேன் பண்ணுறது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவோட குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 4K ரெசல்யூஷன் எடுக்கிறதா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது நார்மலாக வந்து நம்மளோட ஃபோனோட குவாலிட்டிக்கு தகுந்தாப்பில் அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேயுமே வந்து ஸ்லோ மோஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹைப்பர் லேப்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வேறு என்னெல்லாம் DJI Osmo ஆப்பில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் ஹைப்பர் லேப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வீடியோஸ் வந்து சூப்பராக எடுக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதை வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் வந்து நான் அதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். எங்களோட தூத்துக்குடியில் உள்ள நம்ம பவர் பிளான்ட்டை வந்து நான் வந்து ஒரு மோஷன் ஹைப்பர் லேப்ஸ் எடுத்து வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். அந்த வீடியோ எப்படி இருக்குது பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணலாம். அன்பாக்சிங் பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கோட சேஃப் கேஸ் மட்டும் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபா வந்து சேஃப் கேஸ் மட்டுமே வந்து இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு நார்மலாக நம்மளால் கிம்பிள் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7,000 rupees கிம்பிள் வாங்குறவங்களுக்கு அந்த இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த தெர்மோகோல் கேஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு கேஸாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். இதில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு கிளாஸோட ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா மோஷன் அட்ஜஸ்டபிள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணிங்கன்னா அதை முதல்ல சென்ஸ் பண்ணி அதுவாகவே வந்து மூவ் பண்ணும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து முதல்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிட்டோம்னா அவங்க ஓடினாங்கன்னா நம்மளால் வந்து அந்த இதுக்கு தகுந்தாப்புல ஜாய்ஸ்டிக் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. அதுக்காண்டி தான் வந்து இந்த இது வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக வந்து நம்புகிறேன். இந்த ஃபீச்சர்ஸ் பற்றினா வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணி இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன்னு இருக்கேன். அதை விட வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து அதை கிளாரிஃபையும் பண்ணுறேன். இந்த வீடியோ வச்சு தான் நம்ம இனிமேல் வரப்போகிற ஆட்டோமொபைல் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுக்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்து FZ வெர்ஷன் 3.0 வந்து இருக்குது, அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி போடலாமா அப்படின்ற ஒப்பீனியன் வந்து கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா டியூக்கில் உள்ள RC 125 இந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து இருக்குது. அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.